விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இப்போ ஜோதிடம் கத்துக்கணும் சார், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? என்ன ரூல்ஸ் இதுக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ், என்ன தெரிந்தால் நான் ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்து வச்சு என்னால பலன் சொல்ல முடியும்? கிரகத்தோட ஸ்தானம் முக்கியமா, கிரகத்தோட ஆட்சி உச்சம் இந்த நிலை முக்கியமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு புஸ்தகம் படிச்சோ இல்ல ஒரு ஒரு கிளாஸ் ரூம் செஷன்ல உட்கார்ந்தோ ஒரு வகுப்பறையில உட்கார்ந்தோ அந்த மாதிரிலாம் கத்துக்க முடியாது. இது அனுபவம் தான் ஜோதிடமே. அப்ப அனுபவ வழி கல்வி அப்படிங்கிற முறையில தான் இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்க முடியும். கிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான். வணக்கம். 2-3 நாள் முன்னாடி நீங்க ஜோதிட கிளாஸ் வகுப்பு ஆரம்பிப்பு போறதா சொன்னீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நானே முதல் மாணவராக சேர்ந்து கற்று மற்றவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதுக்கு கண்டிப்பா என்ன சேர்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். உங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஹெல்த்தை பத்தி உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் தெரியுமா, இல்ல மருத்துவம் தெரியுமா, இல்ல இறை சிந்தனை தெரியுமா என்று எவ்வளவு தெரியும் என்றே தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு உங்க ஆற்றல் படைத்தவர். ஒரு எக்ஸாம்பிள் கூற வேண்டும் என்றால், 21 நீங்க மைசூரிலே என் இல்லத்திற்கு பலமுறை வந்துள்ளீர்கள். 21 வந்த போது எங்க மாமியார் படுக்கையிலே படுத்திருந்த 93 வயசு. அவருக்கு எப்படாப்பா போவோன்னு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்க 2 மாசம் அவங்க கையை பிடித்து கேட்ட போது 2 மாதங்களில் நிச்சயம் இறைவனடி சேர்வீர் என்று கூறினீர்கள். ஆனால் அவரோ 40 நாட்களில் இறைவனடி சேர்ந்து விட்டார். உங்களின் ஜோதிட புலமையை என்னவென்று கூறுவது? எனக்கு ஜாதகம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஜாதகத்தை கார்த்திகேயன் சார் பார்த்து பல விஷயங்கள் சொன்னார். அதிலிருந்து கார்த்திகேயன் சார்கிட்டேருந்து ஜாதகத்தை கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வணக்கம் கார்த்திகேயன்ஜி, எப்படி இருக்கீங்க? ஜோதிட பலன்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவும் சில விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாகவும் இருந்துச்சு. நான் அப்போவே கேட்டேன். நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அதனால பயன்பெறுவாங்க. ஏன்னா சில நுட்பமான விஷயங்கள் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டுன்றது ஒரு விசேஷம் இல்லை. அதனால் மறுபடியும் அதே தான் நான் கேட்க போகிறேன். நான் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? நானும் பயன்பெறுவேன், நிறைய பேரும் பயன்பெறுவாங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அது உங்கள் பிஸி ஷெடியூலில் கொஞ்சம் ஒதுக்கி கிளாஸ்க்காகவும் கொஞ்சம் ஒதுக்குங்க. நாங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நல்ல ஜோசியத்தை வளர்ப்போம். நன்றி. வணக்கம் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த காஸ்மிக், இந்த சூரியன், சந்திரன் இந்த மாதிரியான ஒரு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் நான் வளரும் போது எங்கள் அம்மா வீட்டில் இந்த ஜோதிட நூல்கள், அதுக்கப்புறம் ஆன்மீக மலர்லாம் படித்து, அதுக்கப்புறம் இதில் இருக்க ராகு பயிற்சி, குரு பயிற்சி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அதில் நேச்சுரலாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அவங்கள சந்தித்தேன். என் லைஃப்பில் நிறைய நான் ஒரு ப்ராப்ளம்ஸோடு இருந்தப்போ உங்களோட வழிகாட்டுதல் மூலமாக என் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக என் லைஃப் மாற்றிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு லைஃப்பில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை நீங்கள் விளக்கமாக எடுத்து சொன்னீங்க. கிரகங்கள் மூலமாக பிரச்சனைகள்ன்றதை விட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், நம்மளோட டைம் எப்படி இருக்குது, நல்ல டைமில் என்ன பண்ணணும், பேட் டைமில் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஜோதிட தாண்டி அந்த ஜோதிட ஞானத்தை எங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட பேசி பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜோதிடத்து மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கையும் நல்ல ஒரு தெளிவான பார்வையும் கிடைச்சிது. இப்போ எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு குரு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்ககிட்ட பேசும்போது உங்களோட பாசிட்டிவான வார்த்தைகள், அந்த கிரகங்கள், கிரக அமைப்பு, ஜோதிடத்தில் இருக்க நுணுக்கங்களை ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் நீங்கள் சொல்லித்தரீங்க. அதனால நீங்கள் ஒரு ஜோதிட வகுப்பு எடுத்தீங்கன்னா அதில் நான் சேர்றதுக்கு ஆசையாக இருக்கேன்.
என்னை போலவே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு இன்னும் நிறைய பேர் வந்து இதில் விருப்பப்படுறாங்க, ஜோதிடம் கற்றுக்கணும், அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு ஜோதிட வகுப்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. ஒரு ஜாதகம் சொல்லி கொடுக்கணும், அந்த குருஸ்தானம் அப்படிங்கிறது வந்துருகா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே நிறைய இருக்கு. அதுக்காக தான் நான் இத்தனை காலம் வெயிட் பண்ணினேன். 2018 நான் 18-19 அந்த டைம் பீரியட்ல தான் ஜோதிடம் ஸ்டார்ட் பண்ண டைம் பீரியட். இன்னைக்கு 2024 எனக்குரிய ஒரு நல்ல அனுபவம், ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஹாரோஸ்கோப்ஸ் பார்த்ததினுடைய ஒரு அனுபவம், நிறைய ஆய்வு கட்டுரைகள். அதே மாதிரி சார் என் ஜாதகத்துல ஜோதிடம் கத்துக்கிட்டு அதை தொழிலா ஏத்துக்கிற அமைப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வியே அதுதான். அதே மாதிரி இந்த ஜோதிடத்துக்கும் கிரகத்துக்கும் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பாவ புண்ணியத்திற்கும் சாபத்திற்கும் சாப விமோச்சனத்திற்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் வெறும் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டேன், இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுட்டா ஜோசியம் சொல்லிடலாமா? டெஃபினட்டா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதுல என்னன்னா ரிஜெக்ஷன் ரேதர் தென் செலெக்ஷன். certain things should get rejected. ஜோதிட பலன் எடுக்கும் போதோ ஜோதிட பலன் பார்க்கும் பொழுதோ நமக்கு இருக்கிறது வந்து ஒரு 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 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் அவகாசம். நீங்க அதுக்கு மேல ஜாதகம் சொன்னீங்கன்னா வரவங்களுக்கு போர் அடிச்சிடும். கடந்து வந்த காலத்துல ஒரு 2 ஈவெண்ட்டை அந்த ஜாதகனுக்கு கேட்கறவனுக்கு சொல்ல தெரியணும். அவனுக்கு வாழ்க்கை புரியல, அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சிரமம், ஒரு சஃபரிங், அதை உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கான். அதுல சகுன சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் எப்பவுமே. ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்களேன். நான் எதைன்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இது சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இட் டெஃபினட்டா ஒரு 2 to 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல டைம் பீரியடா இருக்கும். இந்த ஜோதிடத்தை நிறைய கேட்கணும். ஜோதிடத்துல இருக்கிற கிரகத்தினுடைய காம்பினேஷன், அதை பத்தி தான் அடுத்து நம்ம தொடர்ந்து பேச போறோம். ஜோதிடம் கத்துக்கலாம் சார். இப்போ யாருக்குமே வாழ்க்கை வசப்படலை. நான் எதிர்பார்க்கிறது, நான் பிளான் போடுறது, நான் ஆசைப்படுறது, நான் விருப்பப்படுவது, நியாயமான ஆசைகள், நியாயமான விருப்பங்கள் வரல. அப்ப என்ன அர்த்தம்னா நமக்குள்ள ஒரு புரிதல் வரணும். நமக்கு மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை புரிந்துக்கிறதுக்கு ஜோதிடம் ஒரு வழி சொல்லி இருக்கு. இவ்வளவுதான் சார். அட்லீஸ்ட் என் ஃபேமிலி சர்க்கிள்ல, என் நட்பு வட்டத்துக்குள்ள, என் தெருவுல, என் நண்பர்களுக்குள்ள, எனக்கு என் உறவினர்களுக்குள்ள நான் வந்து ஒரு பேசிக் அளவுல, அடிப்படை அளவுல ஜாதகத்தை சொல்ல தெரியணும். ஜோதிட அறிவுங்கிறது வேற சார். நான் என்ன புஸ்தகம் படிக்கலாம், நான் என்னென்ன புஸ்தகங்கள் படித்தால் என்னுடைய ஜோதிட அறிவு வளரும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம். படிச்சுட்டா ஜோதிட அறிவு கண்டிப்பா வளராது. ஏன்னா அந்த புக்கு வந்து டெப்தா இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. யோக பாக்கியங்கள், எந்த கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்தால் அந்த ஜாதகன் புகழ்பெற்று சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு இங்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது. உங்கள் இருவருக்கும் இடையே கலகம் முட்டலாம் என்று வந்தேன். முடியாது போல் இருக்கிறது. இப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கு. அது நிறைய யோகங்கள் சொல்லுவாங்க. குரு மங்கள யோகம், கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், சசி மங்கள யோகம், நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம். இதுல 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 ரொம்ப குறிப்பிடும்படியானது வீண யோகம். இதெல்லாம் நிறைய இருக்கு இதுல நம்ம சொல்றதுக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம், சகட யோகம், பரதேச வாசம், இதை கூட அவன் ஜோதிடத்துல யோகம்னு தான் சொல்றான். ஒரு விதத்துல பண்டு பொருள் விரயம் பண்ணி எல்லாத்தையும் ஊரை விட்டுட்டு போகணும் அப்படி. ஈவன் அது வந்து வெளிநாட்டுல கூட அமையலாம், உறவுகள் எல்லாம் விட்டுட்டு. அது வந்து பணக்கார பரதேச யோகம் ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா. இப்படி நிறைய யோக பாக்கியங்கள் இதுல எது அந்த ஜாதகத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒரு அனுபவத்துல தான் நீங்க பார்க்க முடியும். ஈவன் ஒரே யோகம் நிறைய பேத்துக்கு வேலை செய்யும். ஒரு சாதாரண குடிமகனுக்கும் அந்த யோகம் இருக்கும், மிகப்பெரிய தலைவருக்கும் அந்த யோகம் இருக்கும். பார்த்தா இவனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப, இவனுடைய குடும்ப பாரம்பரியத்திற்கு ஏற்ப அந்த யோகம் வேலை செய்யும். அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்கு ஏற்ப தலைவர் அப்படிங்கிற அந்த பதவியை அந்த யோகம் கொடுக்கும். ஸோ இப்படி ஒரே யோகத்தை நம்ம எல்லாத்துக்கும் அள்ளி போட்டு ஒரே மாதிரி சொன்னோம்னா ஜோசியம் ஈஸியா போயிடும். 12 பாவம் என்ன சொல்கிறது, எனக்கு அந்த ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கா? 12 லக்னம், 24 மணி நேரம், அந்த 2 மணி நேரமும் ஒரே லக்னம் தான். லக்னத்தை வைத்து நான் என்ன பலன் ஒருத்தருக்கு சொல்ல முடியும்? லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு விதத்துல. ஸோ இந்த யோக பாக்கியங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு சகுன நிமித்தம் பால், எண்ணெய், கண்ணாடி, நெருப்பு, இது எப்படிலாம் இருக்கணும். அதே மாதிரி சொப்பனங்கள், இந்த கனவுனா அது வந்து நிறைய பேர்
எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு. கனவு காண்பதோ கனவுல வரதோ பெரிய விஷயம் கிடையாது. இந்த கனவுல வந்தது நமக்கு ஒரு 3 நாளுக்குள்ள இல்லை ஒரு 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 4-5 நாளுக்குள்ள அது நடக்கணும். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நம்ம வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சொல்ற வாக்கு பலிக்கணும். இந்த வாக்கு பலித்தம் எப்படி ஏற்படும் சார்? முதல்ல நான் அந்த பரிகாரங்கள் செய்யணும். அதே மாதிரி என்ன கோவில், என்ன ஸ்தலம் பவர்ஃபுல்லானது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன புக்கு நான் வந்து படிக்கலாம் சார்? நான் ஃபாலோ பண்றது சூரிய சித்தாந்தம். நான் புஸ்தகங்கள் படிக்கிற பழக்கம் கிடையாது. நிறைய பேர்கிட்ட அனுபவ வழி கல்வி தான் கேட்பேன் உட்காந்து. இன்னொன்று, புக்ஸை ரெஃபர் பண்ணுவேன். ஐ ரெஃபர் த பாயிண்ட்ஸ். நான் ரொம்ப விரும்பி ரெஃபர் பண்ணினது சூரிய சித்தாந்தம் ஃபர்ஸ்ட் புக்கு, ஜாதக அலங்காரம், அதே மாதிரி ஜாதக சிந்தாமணி, கேரள ஜோதிடம்னு ஒரு குறிப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு புஸ்தகம். ஸோ அதை வந்து நிறைய ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது கேரளாவை பற்றி சொல்லும் பொழுதே காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிமா. நிறைய தெய்வங்களை கண்ணில் பார்த்துருக்காங்க, நிறைய தெய்வங்களோட நிறைய வாத விவாதங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. என் விதியை முறிச்சு கொடு, என் விதியை மாற்றி கொடு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ என்ஜாய் ரீடிங் தட் கேரள ஜோதிடம். அதை ரெஃபர் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்தலங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். 9 கிரகம், மேக்சிமம் ஒரு கிரகத்துக்கு 2 கோவில்கள் மிஞ்சி போனா. அதை தாண்டி தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள், இந்தியாவில் எத்தனை கோவில்கள், அதே மாதிரி என் உபாசன தெய்வம் எது, நான் எந்த தெய்வத்தை புரிக்கணும், எனக்கு எந்த கிரகம் பலமா இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் தெய்வங்களோட தொடர்புல இருக்கு. கேது விநாயகரோட தொடர்புல இருப்பார், ராகு ஒரு தெய்வத்தோட தொடர்புல இருக்கும். அதே மாதிரி 6 விதமான தெய்வ வழிபாடுகள் ஆதிசங்கரர் கொடுக்குறார். இதை தாண்டி அவரு போகல. அப்போ அந்த 6 விதமான தெய்வ வழிபாடுகளுக்குள்ளவே நம்ம சுத்தி வரணும். நான் இன்னைக்கும் சார், உங்களுக்கு யாரு சார் குரு, நீங்க யார்கிட்ட சார் கத்துக்கிட்டீங்க? எனக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். நிறைய ஃபெல்லோ ஆஸ்ட்ராலஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். அதுல நான் கனவுல 2018 தரிசனம் பண்ணினது ஆதிசங்கரர். ருத்ராட்ச மாலை கூப்பிட்டு போட்டு, இது உனக்கான ஸ்தானம் கார்த்திகேயா, இதை ஏத்துக்கோ, மாட்டேன்னு சொல்லாத. அதுல இருந்து நிறைய வைதிக காரியங்கள், நிறைய வைபவங்கள், நல்ல காரியங்கள், பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியங்கள், ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பு, லைஃபே வேற மாதிரி மாறி போயிடுச்சு. என்னாலே நம்ப முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஆனா இதெல்லாம் நம்பி தானே ஆகணும், நமக்கு மீறி நடக்கிறப்ப. அது ஒரு விதம். அப்புறம் சார், மந்திரங்கள்லாம் எது பவர்ஃபுல்லானது? இப்ப நான் ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டேன் அப்படின்னா தீரவே தீராது. 1000 மந்திரங்கள் இருக்கு. அதுல நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் மேக்சிமம் ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்றது அவர்களுடைய ஜாதகத்துல என்ன யோக பாக்கியங்கள் இருக்கு, என்ன கிரகம் பலமா இருக்கு, அதை பொறுத்து மந்திர உச்சரிப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியா சொல்லணும். அப்போ ஒரு பரிகாரம், பாவ புண்ணியம், வைபவம், இதிகாசங்கள், புராணங்கள், யோக பாக்கியங்கள், பாவம், 12 ராசி, 9 கிரகம், அதுவே குறை தானே. நிறைய முரண்பாடான கருத்துக்களை ஜோதிடத்துல எடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் லெவல் அதை சொல்ல தெரியணும். ஏன் தசாபுத்திகள் இத்தனை காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 120 வருடங்கள் தசாபுத்தி, இதனுடைய அனுபவம்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு கூடவே டிராவல் ஆகலாம். டெஃபினட்டா இதுல யார் யாரெல்லாம் ஜோதிடம் நான் தொழிலா பழகணும் சார், நான் ஜோதிடம் நல்லா கத்துக்கிட்டு ஒரு உன்னதமான நிலை அடையணும், நிறைய கிளைண்ட்டுகளோட அந்த பூஜை யஜ்யங்கள் சமயத்துல அவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள், அவர்கள் போகக்கூடிய ஸ்தலங்கள், இதுக்கெல்லாம் நான் அவங்க கூட டிராவல் பண்ண முடியுமா, அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ட்ரைனிங் மாதிரியே ஒரு ஸ்டைஃபனோட அது கண்டிப்பா உண்டு. நான் எப்பவுமே என்கிட்ட வரவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய உண்டு. இப்போ அடுத்து சில ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓடிடியில பண்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ராசி பலனையும் தாண்டி இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னா அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய பேரோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தேவை. வருடம் குரு பெயர்ச்சி விழா, சனி பெயர்ச்சி விழா, தொலைக்காட்சியில வர நிகழ்ச்சிகள், இதெல்லாம் கலந்துக்கணுங்கிற ஆசை உள்ளவர்கள், ஜோதிடத்தை நான் கையில எடுக்கணும், நான் ஜோதிடத்துல மேம்பட்டு வரணுங்கிற ஆர்வம் கொண்டவர்கள், விருப்பம் கொண்டவர்கள் டச்ல வாங்க. ரொம்ப சீக்கிரத்துல இந்த ஜோதிட செஷன்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போறேன். இது வந்து குரு சிஷ்ய பாரம்பரியத்துலதான் இருக்குமே தவிர இந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு படிச்சு நான் சொல்லித்தரேன் நீங்க படிங்க அப்படின்னா நீங்க அதிகம் பேசணும், நான் அதிகம் கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ இன்னொரு நல்ல தருணத்துல சீக்கிரமா சந்திக்கிறேன். சீக்கிரமா ஒரு ஜோதிட செஷன்ஸோட ரொம்ப பிரமாதமா சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.